மாவட்ட கழகத்துடைய செயலாளர், ஆற்றல் மிகு செயல் வீரர், அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, திராவிட மாடல் 2.0 வெற்றி விழாவிற்கு தயாரா? வெற்றி விழாவிற்கு தயாரா? கேட்கல சத்தமா? இதோ உங்கள மாதிரியே தயாரா? 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. முதல்ல அரவாக்குறிச்சியினுடைய தொகுதி நமது வேட்பாளர் முன்னனூர் இளங்கோ அவர்கள். அரவாக்குறிச்சியில கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் ஆற்றிய பணி மறக்க முடியாத ஒன்று. சென்ற முறை போன்ற பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். அதுக்கு அரவக்குறிச்சி மக்கள் உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வழங்கணும். அடுத்து கிருஷ்ணராஜபுரம் தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் தம்பி CK ராஜா மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளராக கழக பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். இப்போது கிருஷ்ணராஜபுரம் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்கள் ஆதரவை கோரி நிற்கக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கணும். அடுத்து உடைத்தலை தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்கள் ஒன்றிய செயலாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற தொகுதி. இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் சூரியனூர் சந்திரன் நிற்கிறார். அவருக்கு உடைத்தலை தொகுதியினுடைய மக்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வழங்கணும். அடுத்து கரூர் தொகுதி நம்ம வெற்றி வேட்பாளர் ஆசி எம் தியாகராஜன் நீரேற்று பாசன தலைவராக பொறுப்பேற்று விவசாயிகளுக்காக அருண்மணியாற்றியவர். இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி செய்த பணிகளை கரூரில் அவர் தொடர போகிறார். கடந்த முறை செந்தில் பாலாஜி பெற்ற வெற்றி போலவே ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கும் உங்க வெற்றியை வழங்க உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கணும். இவங்க 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளா, உங்களுடைய உரிமை குரலா சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைங்கன்னு கேட்கத்தான் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். இவங்களுக்கு வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? உறுதியா? நன்றி.
வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணி வெற்றிய அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை. அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். அது மட்டுமல்ல, பல சோதனைகளை தாண்டி சாதனை படைப்பவர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த முறை கரூர் கோவை ரெண்டுமே நம் வசம்தான். ஏன் தமிழ்நாடு மொத்தமும் நாமதான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு குறையாத வெற்றி பெறப் போகுது. சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மகிழ்ச்சி. 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை இருளுக்குள்ள தள்ளி வளர்ச்சியை நாசப்படுத்தி உரிமைகளை அடகு வச்சு அதிமுக ஆட்சிய நாம் அகற்றி 2021 புதிய விடியலா திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு சாதனைகள் செய்ய முடியாதுன்னு கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியில செஞ்சிருக்கோம். நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில இந்த கரூருக்கு மட்டும் நம்முடைய செந்தில் பாலாஜி குறிப்பிட்டதை போல 5000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி அதுல சில முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்திகளா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் நெரூரையும் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய வகையில காவேரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பிட உயர்மட்ட பாலம் கட்டி இருக்கிறோம். கரூர் தொகுதி மக்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையத்தை 40 கோடி ரூபாய் மதிப்பிட அமைச்சிருக்கிறோம். 38 கோடி ரூபாயில 38 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிட மினி டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி இருக்கிறோம். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம், அரவக்குறிச்சியில புதிய அரசு கலைக்கல்லூரி, புதிய வேளாண்மை கல்லூரி, குளித்தலையில புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு
மருத்துவக் கல்லூரிய கூடுதல் கட்டடம், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கம், கிருஷ்ணராயபுரத்தில் முருங்கை பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம், கரூர் மாநகராட்சியில புதிய நீச்சல் குளம், கிருஷ்ணராயபுரத்தில் சிப்காட் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பணிகள் வரப்போகுது. கரூர் மாவட்டத்தில் திருக்கோயில்கள் நில சம்பந்தமா சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதற்காக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு வழங்க இருக்கக்கூடிய அறிக்கையை கொண்டு நிச்சயமாக முழு தீர்வு காணப்படும். திராவிட மாடல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள எல்லா இடத்திலையும் பார்க்கிறீங்க. இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்திருக்கக்கூடிய தெம்போடுதான் தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை வடிவமைக்கிற தொலைநோக்கு பார்வையோடுதான் உங்க முன்னாடி உரிமையோடு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களான நீங்க என்னோட இருக்கிற வரைக்கும் டபுள் இன்ஜின் டப்பான் இன்ஜின் என்று யாரும் தமிழ்நாட்டை சீரழிக்க உள்ளே வர முடியாது. அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை சூப்பர் பாஸ்டா தொடரத்தான் திராவிட மாடலுக்கான சூப்பர் ஸ்டார் களத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் என்டிஏவோட தூக்கத்தை கெடுத்து பழனிசாமிக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை. இதுதான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மண்டலத்துக்கு தனித்தனியா சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள், இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். நாங்க சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நான் கலைஞரின் மகன், சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்னா நாங்க நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை அதற்கு சாட்சி. அந்த சாதனைகள் தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனா மக்களுக்கு வேதனைகள் சோதனைகள் தந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட் கூட வெற்றி பெற வைக்கலையே என்ற விரக்தியில இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பழிவாங்கிட்டு இருக்கிறதா பாஜக ஆட்சி. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களும் அடிமை அதிமுகவுக்கு ஆளவ பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்கிற நாள் தான் ஏப்ரல் 23. அன்றைக்கு பழனிசாமியுடைய அமித்ஷா அதிமுக மட்டுமல்ல, RSS சேர்க்கிற பாஜகவை சேர்த்து விரட்டி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட், தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பாக்குறீங்க ஓவரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பழனிசாமி. அதுல தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கலையா அப்படின்னு கேட்கிறார். நாங்க கூட்டணி வச்சமை தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, புரிஞ்சுக்க. நாங்க கூட்டணி வச்சப்போ
திமுக தலைவர் கலைஞர் கிட்டதான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்டதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடும்பிப்பிடியும் அமித்ஷா கிட்டதான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சுதான் ஆரம்பிச்சோம். இந்த லட்சணத்துல ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்துல சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினை வர நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சுக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்குதான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆளும் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான அழுத்தத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தளமா பேசிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை. அதிமுகவை நான் உடைக்க நினைச்சேன்னு அபாண்டமா பேசி இருக்கிறார். அதிமுகவுக்கு வாய்ச்ச அழிவு சக்தியான பழனிசாமி தலைமை பண்பும் அடக்கமும் இல்லாம சொந்த கட்சியினரை துரத்தி விட்டுட்டு சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகங்கள் செஞ்ச பழனிசாமி இப்படி பேசாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படணும். அதிமுகவில் இருந்து விலகினவங்க இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரதை பார்த்து வயிறெறிஞ்சு இப்படி பேசி இருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. திராவிட இயக்க உணர்விலிருந்து விலகி அந்த இயக்கத்தை தவறான பாதையில பழனிசாமி கொண்டு போகும்போது பலரும் விலகிறாங்க, நம்முடைய தாய் கழகத்துக்கு திரும்புறாங்க. இதுல தவறு இல்லையே. வழி தவறி போய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாஜகவுடைய வாதமே சரணாக இருக்கிற பழனிசாமிக்கு புரியாது. கடமாறி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரிச்சு வாக்களித்தது யார்? இந்தியா முழுக்க அதுக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்கள் போராடினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு ஏகத்தரமா கேட்டது யார்? வெயில், மழை, குளிர் இதெல்லாம் பார்க்காம தலைநகர் டெல்லியில விவசாயிகள் மாசக்கணக்கில் போராடினப்போ 3 வேளாண் சட்டங்களை பற்றி எந்த அடிப்படை புரிதல் இல்லாம அவங்களை எல்லாம் புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி வாய்ப்பு பேசுறது யாரு? துரோகம் செய்யணும், அதையும் டிசைனா செய்யணும்னு நினைக்கிற பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இந்தியனுடைய என்டிஏ கூட்டணி. துரோகத்திற்கு துரோகமே துணை என்பது போல அமைந்திருப்பதுதான் என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நோக்கம் தான், ஒரே ஒரு நோக்கம் தான். என்னன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தியிருக்கிற வளர்ச்சியை தடுக்கணும், அழிக்கணும். இதுதான் என்டிஏ கூட்டணியுடைய நோக்கம். என்டிஏவோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு
அதிமுகவை விலைக்கு வாங்கியிருக்கு. பொதுவா பாஜக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனால் தேர்தல் வந்துட்டா கண்துடைப்புக்காக பட்ஜெட்ல சில மெகா அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனம் இருக்காது. வஞ்சக எண்ணத்தோட அந்த முழு உருவம் தான் என்டிஏ. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சதில்லை, நாம் வச்ச எந்த கோரிக்கை நிறைவேற்றதில்லை. மதுரையில ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதனுடைய நிலைமையை நான் சொல்லித்தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல. குடிநீர் திட்டத்துக்கு நிதி தரல. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லை, எப்படியாவது போராடி நிர்வாகத்தால சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். நாம அதுல இருக்கிறதே கொடுமை என்னன்னா இந்தி திணிப்ப, அவங்க செய்யக்கூடிய அந்த இந்தி திணிப்ப ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க. அதை ஏற்றுக்கல. நம்ம அதற்காக என்ன செஞ்சாங்க? நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி நிதியை கூட கொடுக்காம இருக்கிறாங்க, இதுவரையும் கொடுக்கிறார். இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? ஆகவே என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சதர்ப்பாத கூட்டணின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சியை நடத்தின பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிச்சு வரிசையா உள்ள துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்போ டெல்லியில தீர்மானிச்சு போக்குறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்டிஏ. அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியை தொடரணும். தமிழ்நாடு கலவர பொம்மையா மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போராடுவது திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். வேறு அண்ணாவுடைய தம்பியா, கலைஞரின் மகனா கேட்கிற உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு தாருங்கள். நான் உறுதியா சொல்றேன், அமைய உள்ள திராவிடமான 2.0 ஆட்சியில இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்து மாபெரும் இட்டான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம். இனிமே நாம தான், இனிமே எப்பவுமே நாம தான். அதற்கு அரவக்குறிச்சி தொகுதியில மஞ்சனூர் இளங்கோவர்களுக்கும், கரூர் தொகுதியில ஆசி எம் தியாகராஜன் அவர்களுக்கும், விஸ்வநாதபுரம் தொகுதியில சி.கே. ராஜா அவர்களுக்கும், குளத்தலை தொகுதியில சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வழங்குங்கள். உதயசூரியன் அது உங்கள் சூரியன். உதயசூரியன் தமிழர்கள் இதய சூரியன். வெல்வோம் ஒன்றாக.